தினமும் நாம் அணிகிற ஆடைகளில் இந்த சில விஷயங்களை கவனிக்கணும் அப்படின்னு பெரியவர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க. குறிப்பாக இறந்தவர்களோட ஆடைகள், மற்றவர்கள் பயன்படுத்திய ஆடைகள், கிழிந்த ஆடைகள் இவற்றையெல்லாம் அணிவது அவ்வளவு சரியில்லை அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க தெரியுமா? அதே போல் கருப்பு நிற ஆடையையும் அடிக்கடி அணியக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் என்னென்ன, ஏன் என்ன விஷயத்தினால இப்படி சொல்லப்படுது அப்படிங்கிறத தொடர்ந்து வீடியோவில் பாருங்கள். இந்த கடைசி பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தவறாமல் பாருங்கள். இது அஸ்ட்ரோ ஜெய் தமிழ் சேனல். ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போது நம்ம உடுத்தி இருக்கிற உடைகள் நம்மளோட ஸ்டேட்டஸ் என்ன, நம்மளோட மனநிலை என்ன அப்படிங்கிறத உணர்த்தும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு பழமொழி தான் அது. நாம் உடுத்தி இருக்கிற உடை அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஒரு நலன்களையோ நல்லதையோ கெட்டதையோ நமக்கு தரக்கூடும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியுமா? நம்ம உடைகளை ரொம்ப ரொம்ப நினைக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி சில ஆடைகளை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பல்வேறு பிரச்சனைகளை நமக்கு தரக்கூடியதாக இருக்கும். அவை என்னென்ன அப்படின்னு ஒரு 8 விஷயங்கள் இருக்குது. அது என்னென்னங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். முதலாவதாக நம்ம வீட்டில் இறந்தவங்களோட உடைய நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சதாக இருக்கும். அவங்க அம்மாவோ அப்பாவோ ரொம்ப நெருங்கிய உறவினர்களாக இருப்போம். அவங்களோட நினைவுகள் மாறாமல் சிலர் அந்த உடைகளை வச்சிருந்து அவங்களோட உடைகளை பயன்படுத்துவாங்க. அப்படி நமக்கு வேண்டியவர்கள் அப்படின்னு ஒரு அட்டாச்மெண்ட்டோடு அந்த ட்ரெஸ்ஸை வச்சுருந்து நம்ம அந்த ட்ரெஸ்ஸை போடும்போது நமக்கு வாழ்க்கையில் நிறைய இடர்பாடுகளையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கொண்டு வரும். அவங்களோட நினைவுகள் நமக்கு அடிக்கடி அதன் மூலமாக நமக்கு மன சோர்வு அடையும். அதனால் இறந்தவர்களோட உடைய நம்ம அணியக்கூடாது. இரண்டாவதாக, நீங்கள் அணிந்த ஆடையை உங்களோட பார்ட்னருக்கு கொடுக்கக்கூடாது. தொழில் பார்ட்னரு உங்களுக்கு இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை இது நல்லா இருக்கே அப்படின்னு விரும்பி சில பேர் கேட்பாங்க. அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அதை நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அது உறவு முறிந்து விடும். உங்களோட உறவுகளில் பிரச்சனைகள் வரும். அதனால் நீங்கள் அதே மாதிரி வேற ஒரு ட்ரெஸ் வாங்கி கண்டிப்பாக கொடுக்கலாம். நீங்கள் போட்டிருக்கிற ஆடையை கொடுக்கக்கூடாது. அடுத்து மூன்றாவதாக, பழைய ஆடைகளை வீட்டில் எப்போவுமே நாம் ரொம்ப பழசாயிருச்சுன்னா அதை வீட்டில் டோர்மேட்டாக போடுவாங்க சில வீடுகளில். அந்த மாதிரி பழைய ஆடைகளை டோர்மெட்டாக மாற்றக்கூடாது. அது அதிர்ஷ்டத்தை குறைக்கும். நம்ம வீட்டில் நமக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை குறைக்கும். அந்த யாரோட ட்ரெஸ்ஸை பயன்படுத்துகிறோமோ அவங்களுக்கான சந்தோஷம் குறையும், வறுமையை கொண்டு வரும். சில வீடுகளை நான் பார்த்துருக்கேன், குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸைலாம் கிழித்து அதை துடைக்கிறது இந்த மாதிரிலாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. அப்படிலாம் பயன்படுத்தக்கூடாது. பழைய ஆடைகளை பிடிக்கிறதுக்கான கிச்சனுக்கு பயன்படுத்துகிற துணியாகவோ டோர்மேட்டாகவோ பயன்படுத்தக்கூடாது. அடுத்து நான்காவது, இரவில் தைக்கக்கூடாது. இரவில் தைக்கிறது பல்வேறு தவறுகளுக்கு வழிவகுக்கும். அதில் பல்வேறு இடையூறுகள் பிரச்சனைகள் வரும். அதனால் நைட் நேரத்தில் தைக்கிறது கூடாது. அடுத்து ஐந்தாவதாக, கருப்பு நிற ஆடைகளை தொடர்ந்து அணியக்கூடாது. அடிக்கடி கருப்பு நிற ஆடைகள் அணியும் போது அது நெகட்டிவ் எனர்ஜியை கவரும். இந்த கருப்பு அப்படிங்கிறது சனி பகவானுக்கு உரியது, தடைகளை கொடுக்கக்கூடியது கருப்பு நிறம். அதனால் அந்த ஆடைகளை, கருப்பு நிற ஆடைகளை நீங்கள் தொடர்ந்து அடிக்கடி பயன்படுத்தும் போது அது உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அடுத்து ஆறாவதாக, நீங்கள் உங்களோட உடையை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது. இந்த ட்ரெஸ்ஸை நான் வச்சுக்கிறேன், எனக்கு இது உனக்கு நல்லா இருக்கும், நீ வச்சுக்க, எனக்கு உன்னோட ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குது, அது எனக்கு கொடு அப்படின்னு எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது. நீங்கள் புதுசாக வாங்கி கொடுக்கலாம், ஆடை தானம் கொடுக்கலாம், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஏற்கனவே வேர் பண்ணியிருந்த பழைய ட்ரெஸ்ஸை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது. அது என்ன பண்ணுன்னா பேட் லக்கை இழுக்கும். அடுத்து பர்சனல் ப்ராப்ளத்தை கொடுக்கும். சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தரோட ட்ரெஸ்ஸை இன்னொருத்தர் பயன்படுத்தும் போது அவங்களுக்குள்ள இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்லாம் வரக்கூடும் அப்படிங்கிறது வேற இது. ஆனாலும் ஸ்பிரிச்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, பர்சனல் ப்ராப்ளம், அவங்களுக்குள்ள பிரச்சனை நமக்குள்ள பிரச்சனை ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அடுத்தது ஏழாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, உடைகளை போட்டுக்கிட்டே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டே தைக்கக்கூடாது. மிஷின் வீட்டில் இருந்தாவோ அல்லது சிலர் கை தையலாகவோ டக்குன்னு பட்டன் போச்சு கிழிஞ்சிருச்சு அப்படின்னு தைக்கிறது செய்வாங்க.
அந்த மாதிரி ஆடைகளை வந்து உடுத்தி கொண்டே ட்ரெஸ் போட்டுக்கிட்டே வந்து தைக்கிறது கூடாது. இது வந்து நிறைய கஷ்டங்களை கொடுக்கும். பல்வேறு சனி பகவானுடைய ஈர்க்கிற மாதிரி தான் இதுவும். அடுத்து 8வது வந்து ரொம்ப கிழிஞ்ச பழைய துணிகளை வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக வீட்டில் அங்கங்கே நம்ம வச்சுருப்போம். அந்த மாதிரி வச்சுருக்கக்கூடாது. அந்த மாதிரி வச்சுருக்கிறது வந்து பழைய பொருள் அப்படின்னாவே நான் ஏற்கனவே சொன்னேன், பழைய துணிகள், பழைய இரும்பு ஜாமான்கள், பழைய செருப்புகள், இது எல்லாமே சனி பகவானோட காரகத்துவம் தான். இது வந்து நமக்கு பயன்படும் சொல்லிட்டு ரொம்ப சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா எமோஷன் ஆகும். இதெல்லாம் நம்ம அதுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு, இந்த பர்த்டேக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கிட்டே இருப்போம். அது ஓரளவு பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் ஓகே. ரொம்பவும் கிழிஞ்சு ரொம்பவும் மோசமாக இருக்கிறது நம்ம மைண்டில் வந்து அட்டாச்மெண்ட் வச்சுக்கிட்டே அப்படியே நம்ம அதை வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு பேட் லக்கை கொண்டு வரும். அது வந்து நமக்கு செல்வாக்கு, நம்ம வீட்டில் உள்ள செல்வத்தை, செல்வச்செழிப்பை, மகாலட்சுமி வரவை வந்து குறைக்கும். பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து குறைக்கும். அதனால் ரொம்ப பழைய கிழிந்த பொருட்களை வந்து நம்ம வச்சுருக்கக்கூடாது. ஆகவே இதான் நண்பர்களே, இது போன்ற பல்வேறு விஷயங்கள், ஜோதிடம், ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. இது யார் இந்த மாதிரிலாம் பழைய துணிகளை பயன்படுத்துகிறாங்களோ அவங்க உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி.